என்ன காலையிலே வந்து தெம்பே இல்லாத மாதிரி வணக்கம் சொல்றீங்க? வணக்கம் மாணவர்களே. காலையில இப்பதான் மணி 7:40. வணக்கத்திலே இப்படி இருந்தா அப்புறம் எப்படி பாடம்? சாப்பிடலையா? ஏன் காலை சிற்றுண்டி சாப்பிடல? அம்மா கொடுக்கலையா? சரி, பரவாயில்ல. நம்ம படிச்சுட்டு டீச்சர் ரூமுக்கு வாங்க. டீச்சர் வந்து உங்களுக்கு பிஸ்கெட் ரொட்டிலாம் வச்சிருக்கேன். ஓகே மாணவர்களே, உட்காந்துருங்க. ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்க? மேசன் மேல வச்சிருக்கீங்க தமிழ் மொழி. அவங்க தமிழ் மொழி வச்சிருக்காங்க, ஏன் நீங்க நிறைய கேள்வி வச்சிருக்கீங்க? இல்லையே, உங்களோட மேசி கடையில பாருங்க இருக்கானே. சரி, முதல்ல உள்ளது நன்னறி கேள்வி புத்தகம் தானே? ஓகே, பாருங்க, புத்தகத்தோட பெயரே தெரியல. 4ஆம் ஆண்டு வந்துட்டீங்க. எது தமிழ் மொழி, எது நன்னறி கேள்வி புத்தகம் தெரியலன்னா அப்ப எப்படி நம்ம படிக்கிறது? நம்மளோட தமிழ் மொழி நம்ம வளர்க்காம யாருனால வளர்க்க முடியும்? ஆமா தானே காலேஜ்? ஓகே, முதல்ல வாசிப்பை பார்க்கலாமா? ஓகே, நேற்று நம்ம என்ன படிச்சோம்? என்ன படிச்சீங்க? நீங்க அவங்கள கேட்குறீங்களே. சரி, கல்யாணி சொல்லுங்க பாப்பா, நேற்று என்ன படிச்சீங்க நீங்க? நம்ம படிச்ச ஒரு பழமொழி சொல்லுங்க பாப்பா. ஆமா, அன்பான நண்பனை ஆபத்தில் அறி. ஓகே, அன்பான நண்பனை ஆபத்தில் அறினா என்னன்னு சொல்லுங்க பாப்பா. ஒரு சிறிய விளக்கம் சொல்லுங்க. உண்மையான நண்பன். இப்ப உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் உண்மையான நண்பனா? முதல்ல உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. உங்களையும் படிக்க விட மாட்டேங்கிறாரு, அவரும் படிக்க மாட்டேங்கிறாரு. அப்படி எப்படி அந்த மாதிரி நண்பனை வந்து நீங்க ஆபத்து வேலையில வந்து நீங்க அறிய முடியும்? உங்களை கழட்டி விட்டுட்டு அவர் போயிடுவாரு. ஆமா, அவங்க கழட்டி விட்டுட்டு போயிடுவாரு. சரி, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்குமா? இப்ப பக்கம் 22 வேணுங்க. இன்று வந்து வாசிப்பு திறன். வாசிப்பு நல்ல சரளமா வாசிக்கிறீங்களான்னு பார்ப்போம். பக்கம் 10. இன்று வந்து நம்ம ஒரு சிறிய உரையாடலை படிக்க போகிறோம். சினைப்பெயர் இலக்கணம். நேற்று வந்து பழமொழியும் பொருளும் படித்தோம். அன்பான நண்பனே ஆபத்தில் அறி. இன்று வந்து சினைப்பெயர். சினைப்பெயர்னா என்ன? பாட ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சினைப்பெயர்னா என்ன? சொல்லுங்க பாப்போம் காலேஜ். நம்ம உடல்ல வந்து என்னென்ன பாகங்கள் இருக்கு? நம்மளோட மனிதனோட உடல்ல என்ன பாகங்கள் இருக்கு என்பது சினைப்பெயர். இப்ப தொடர்ந்து மிருகங்களுக்கு, மிருகங்கள் அல்லது விலங்குகள், அதோட ஒரு விலங்கோட உடல் உறுப்புகளை சொல்லுங்க பார்ப்போம். கலைவணி. சிங்கம் டீச்சர். சிங்கம். காது, மூக்கு, வால், கால், புரோமம். இது வந்து விலங்குகளோட உடல் உறுப்புகள். மனிதனோட பற்ற
படிச்சாச்சு, விலங்கோட படிச்சாச்சு, அதுக்கப்புறம் செடிகள். ஓகே, செடிகள்ல ஒரு மரத்துல என்னென்னலாம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இலை, பழம், தண்டு, இலை, செடிகளோட பாகங்கள். அப்ப ஒவ்வொரு பொருள்ல இப்ப மனிதனோட இதுல வந்து என்னென்ன உடல் உறுப்புகள் இருக்கு. ஏமா இழுத்துட்டு இருக்கீங்க மேஸ்திரினா அழகா போட்டுருக்காங்களா இல்லையா உங்க வகுப்பு பாசையில? அது அழுக்காக்கலாமா? அழுக்காக்க கூடாது. சரி, அப்ப மனிதனோட இதுல என்னென்ன உடல் உறுப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. விலங்கோட சொல்லிட்டீங்க, செடிகளோட சொல்லிட்டீங்க. இதுதான் சினை பெயர். சினை பெயர் என்பது ஒரு பொருளின் பகுதிகளை அல்லது உறுப்புகளை குறிப்பது. சரி, சின்ன வாக்கியங்கள், எடுத்துக்காட்டு வாக்கியங்கள் இருக்கு. முதல்ல வந்து நம்ம கல்வனி எப்போதும் வாசிச்சிருவாங்க. இன்று வந்து நம்ம காளீஸ்வரியை வாசிக்க சொல்லுவோம். காளீஸ்வரியை வாசிக்க சொல்லுவோம். அவங்க தான் இன்ன வரைக்கும் வந்து 2 மாதம் 3 மாதம் ஆகுது பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு, இன்னும் வந்து வாசிப்பு சரளமா வர மாட்டேங்குது. பார்ப்போமா, வாசிக்கலாமா? பாலங்கள், பாலங்கள், ஊர், இன், நூ, பா, து, உந்து. இதுக்கே 5 நிமிடம் பிடிக்குது. ஓகே, ஆசிரியர் சொல்றதை வந்து பின்தொடர்ந்து சொல்லணும். பழங்கள், விலங்குல அடிச்சிருக்கேன். பழங்கள் உண்ணுவது சிறந்த பழக்கமாகும். பாருங்க கலேஷ், ஒரு எழுத்தா ஒன்று எழுத்து கூட்டி கூட்டி வாசிச்சிங்கன்னா போக போக வந்து பத்திகள்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும். 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து உங்களுக்கு எழுத்து அடையாளம் தெரிய மாட்டேங்குது, சரளமாக வாசிக்க மாட்டேங்கிறீங்க, எழுத்து பிழைகள் அதிகமாக செய்கிறீங்க வாசிக்கும் பொழுது. அது தவறா இல்லையாம்மா? 4ஆம் ஆண்டு வந்துட்டீங்க. 4 வருஷம் ஆண்டு 1 தொடங்கி ஆண்டு 4 வரை படிச்சுட்டு வரீங்க. ஆனால் வந்து ஒன்றும் வாசிப்பு சரளமாக வரல. விளையாட்டுத்தனம் ரொம்ப அதிகம் உங்களுக்கு. உங்களோட தோழிக்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்லலாமா? பாருங்க அவங்க எப்படி வாசிக்கிறாங்கன்னு. கிளியின் அழகு வளைந்து இருக்கும். காற்றில் மரக்கிளைகள் அசைந்தன. தம்பி கை கால்களை நீட்டி உடற்பயிற்சி செய்தான். குழந்தையின் கண்களை பார்த்து ரசித்தேன். பறவை சிறகை விரித்து பறந்தது. தங்கை பாடலுக்கு ஏற்ப தலையை அசைத்தாள். மீன்களின் உடலில் செதில்கள் உள்ளன. குரங்கின் வால் நீளமாக இருக்கும். பாருங்க, 5 நிமிடம் கூட ஆகல, 6 வாக்கியத்தை அவ்வளோ சரளமா வாசிட்டாங்க. அப்ப வந்து உங்களுக்கு வாசிப்பு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ண, அன்றாட வீட்டில் வாசிக்கணுமா வாசிக்க கூடாதா? ஓகே, கை நீட்டுங்க. ஒரு
இருக்கு? கை உள்ள வைக்கணும், டீச்சர் வேற எங்கே இருக்கு? ஓகே, வீட்டில் போயிட்டு நல்லா வாசித்து விட்டு வரணும். நாளைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க, உங்க அம்மாவை பார்த்து பேசணும். ஓகே, அப்போ இன்னொன்று, தலையில வந்து தலைமுடிக்கு பிங்க் கலர்ல எல்லாம் ரிப்பன் கட்டிட்டு வந்திருக்கீங்க இல்லையே? நம்ம பள்ளியோட விதிமுறைகள் வந்து என்ன கலர்ல கட்டிட்டு வரணும் ரிப்பன். ஏன் அவங்கள பாக்குறீங்க? தெரியலையா? என்ன கலர் சட்டை போட்டுருக்கீங்க நீங்க? நீல கருப்பு கலர். உங்களுக்கு முடி வந்து என்ன கலர்ல இருக்கு? கருப்பு கலர். உங்க சட்டை வந்து நீல கலர்ல இருக்கு. அப்ப அந்த வர்ணத்துல தான் நீங்க ரிப்பன் கட்டிட்டு வரணும். ஓகே, அந்த மாதிரி பிங்க் கலர்லாம் கட்டி வரக்கூடாது. உங்களோட கூட்டாளி பாருங்க, கருப்பு கலர்ல தான் வந்து ரிப்பன் கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் அவங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நாளைக்கு உங்க அம்மா கூப்பிடுவாங்க, உங்க அம்மா நான் பார்க்கணும். சரியா? ஓகே, நன்றி மாணவர்களே.